ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆசை மகள் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். ரொம்ப ஈஸியாக ரேஷனில் கிடைக்கக்கூடிய பச்சரிசியை வச்சு எப்படி கொழுக்கட்டை செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் பச்சரிசி எடுத்து நல்லா கல் மண் எதுவும் இல்லாமல் சுத்தம் பண்ணிக்கோங்க. அதை நல்லா 2-3 முறை அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா அதை ஒரு சல்லடை அப்படி இல்லைன்னா காட்டன் துணியில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணீர் நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா அதிரச மாவுலாம் இடிப்போம்ல, அந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா இடிச்சுக்கோங்க. இடிச்சிட்டு ரவா சலிக்கிற சல்லாடை இருக்குல்ல, அதில் வச்சு சலிச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா கொரகொரப்பாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஜீனி சேர்க்குறதுனா சேர்த்துங்க இனிப்புக்காக. அரை முடி தேங்காய் துருவல், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக பிணைஞ்சிக்கோங்க. வேணும்னா ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 2 ஏலக்காவை தட்டி போட்டுக்கலாம். இப்போ மாவை நல்லா பிணைஞ்சாச்சு. ரொம்ப தண்ணி ஆகிட்டுனா நல்லா இருக்காது. நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் உருட்டிக்கலாம். இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை வச்சுட்டு மேலே ஒரு தட்டை வச்சுட்டு துணி மேலே இந்த மாதிரி வச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி உருண்டையாக இல்லைன்னா பிடி கொழுக்கட்டை இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் வெந்துருச்சு பாருங்கள். கொழுக்கட்டை உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஜீனிக்கு பதிலாக வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம். இது மாதிரி லீவ் டைமில் அவசியம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்ம முன்னோர்கள்லாம் நம்ம பாட்டி காலத்தில் முக்கால்வாசி இந்த மாதிரி தான் செய்வாங்க. பொதுவாகவே ரசித்து சமைச்சா ருசித்து சாப்பிடலாம். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.